குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். கொஞ்சம் தள்ளிக்கோ. நைட்டே பெருக்கிட்டு தூங்கிடுறியா? நைட்டே பெருக்கி தனித்து வச்சுருவேன். இலை கொட்டி இருக்குல்ல மரத்தில். இந்த எத்தனை புள்ளி குளம்? 7 புள்ளி. சின்ன குளம். என்னம்மா இது? இதை கட்டி தொங்க விட்ருக்க? இது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்ததில்ல, அந்த கோயிலில் வெத்தலை மாலை. நேற்று முந்தின நாள் நேற்று எடுத்துன்னு வந்து. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக படுத்திருக்கியப்பா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணவா? இந்த லோய் சாப்பிடு. ஏன் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றான் சொல்லு? ஏன்? 4 பேர் இருக்கானுங்க, வந்துடுவானுங்க, எல்லாம் தூங்கின்னு இருக்கானுங்க. அதனால் இவர் கடகடன்னு சாப்பிட்லான்னு சாப்பிட்றாரு சார். இவர் 2-3 வருஷமாக இங்கே தான் இருக்கார்ல. அப்படியே உடம்பே யாருதுன்னு தெரிலனா உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி வந்தது. முடியெல்லாம் கொட்டி சதையெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இங்கே சாப்பாடு தின்னும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இங்கே தான் படுத்துருக்கோம். கதவை திறந்தால் தெரிஞ்சிடும் எதோ எடுத்துன்னு வராங்க நமக்கு அப்படின்னு. இன்னும் 2 பேர் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா. ஆமாம், வெளியே இருந்துன்னா சத்தம் கேட்கக்கூடாது. சாதம் மீந்துடுது, ஐயோ எதாவது மீந்துடுதுன்னு கவலையே கிடையாது. அழகாக வச்சா சாப்பிட்டு போயிடுவானுங்க. புதுசாக யார் வந்தாலும் குலைக்க வேண்டியது. ஆமாம், யாருன்னா வித்தியாசமாக காலைல போகிறாங்கன்னா குலைப்பானுங்க. இது என்ன கோலம்? இது எந்த கோலம் போடுறதுன்னு தெரியாமல் வந்தேன்னா அதில் என்னென்னா சரி போடுவோம், ஏதோ ஒன்று போடுவோன்னு போடுறேன். உன் இஷ்ட கோலமா? என் இஷ்ட கோலம் தான். இல்லை அஷ்ட கோலமா? இந்த மைண்ட்லேயே இந்த டிசைன்லாம் இல்லை, சும்மா அப்படியே போடுறேன். சண்டே ஸ்பெஷல் கோலமா? சண்டே ஸ்பெஷல் கோலம் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் கலர் போடணும். இதுவும் ஒரு நூல் கண்டு கோலம் தான். சேர் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, இன்னும் பெருசாக போடலாம். நாளைக்கு கழுவி விட்டுறேன். இந்த ரோடு கொஞ்சம் காவா போட்டதுலேருந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, கழுவுற ஸ்ப்ரே வச்சு கழுவி விட்டுறேன். நிறைய மாடுங்க போவோம். இந்த காவா போட்டதுலேருந்து ரோடு பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்கல்ல, மாடுங்க நிறைய வரமாட்டேங்குது இந்த பக்கம். சாணி இல்லையா? சாணி இல்லை. போன வருஷம்லாம் நிறைய மாடு. நாய்ப்பீல போட முடியாதா? சே மோசமானவன்டா நீ. இந்த அரிசி மாவு கொஞ்சம் இதுவாட்டம் ஆயிடுச்சு. கையில் கோலமாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. கோலமாவு வந்து நம்ம யூஸ்வலாக வாங்குகிற கோலமாவு மூட்டை இருக்குல்ல, அந்த கோலம் வெறும் அரிசி மாவில் போட்டால். என்ன கம்பெனி கோலமாவு வாங்குறீங்க? இப்போ இந்த கோலமாவு வந்து திருவண்ணாமலை போன வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின மூட்டை. அது இப்போ மூட்டை கோலமாவு மூட்டைன்னு ஒன்று வருதுல்ல, எத்தனை கிலோன்னு தெரில. அந்த மூட்டை 400 ரூபா கொடுத்து வாங்கினது. போன வருஷமும் போட்டு இந்த வருஷமும் இருக்குது. இந்த வருஷம் வாங்கலை, ஏன்னா இந்த வருஷம் திருவண்ணாமலைக்கு போக முடியல, அவர் உடம்பு முடியலன்னு, அதனால் வாங்கலை. நம்ம ஏரியாவில் வரும் வண்டி கோலமாவு, கலர் கோலமாவுலாம். இந்த காவை நோண்டிட்டு இந்த சின்ன யானைன்னு சொல்லுவாங்களா, அந்த வண்டி. அது என்னன்னா இந்த பள்ளத்தில் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இன்னும் ஒரு 10 நாள் 6 நாள் ஆகுது, இன்னும் கோலமாவு வரல. என்றைக்கு வரும்னு தெரில. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு திருவண்ணாமலைக்கு போயிருந்தாங்க, அவங்க வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு கலர் மாவு. அது காலி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் போன வருஷம் வாங்கினது கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கலர் கோலமாவுலையும் எதுவும் கலக்க மாட்டாங்க. கடையில் விற்கிறாங்கல்ல, அதை வாங்கி அப்படி நம்ம கொஞ்சம் காத்தார ஆற வச்சு வெயிலில் போடக்கூடாது. வெயிலில் போட்டு அந்த கலர் ஃபுல்லாக எவாபரேட் ஆகிடும். அதனால் நிழலில் ஒரு பேப்பர் போட்டு அந்த பாக்கெட் வாங்கணும், அந்த பாக்கெட்டை கொட்டி காய வச்சோன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வச்சு கொட்டி வச்சுக்கணும். கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கலர் போட்டுக்கலாம். அப்படி தான் நான் கலர் போடுவேன். கலரில் எதுவும் கலக்க மாட்டேன். கோலமாவில் மட்டும் அரிசி மாவு, ரேஷனில் பச்சரிசி தராங்கல்ல, அதை வாங்கி அரைச்சி நல்லா அது கூட அரிசி மாவு கூட நம்ம கோலமாவு கூட கலந்து கோலம் போடுவேன். அது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். வெறும் அரிசி மாவில் போடலாம். வெறும் அரிசி மாவில் போட்டால் என்னென்னா காற்று இப்போ அடிக்குதுன்னு ஓடிடும், மாவும் ஓடிடும். அப்படியே இந்த ஈரத்தரையில் பிடிச்சிடுச்சின்னா
அது தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கோல மாவு பாதி போட்டேன்னா அரிசி மாவு பாதி போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணி கோலம் போடுவேன். அதான் நான் போடுற கோல மாவு. இன்னைக்கு பாம்பு போடுறா? பாம்பு வராது. ட்ராயிங் ரெயின்போ கலர் அடிக்கிறியா? நேற்று சாரிக்கு மேட்ச் பண்ணி இன்னைக்கு பண்ணலையா? இன்றைக்கி மேட்சிங் லைட்டாக வரும். இந்த ஒரு லைன் மட்டுமா? அவ்வளோதான். முடிச்சிட்டியா மாதாஜி? நான் முடிச்சிட்டேன். சிம்பிளி. சண்டே சமையல் செய்வோமா? செய்யலாம். நான் சண்டே சமையலுக்கு ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு எங்கே கிளம்புறேன்? சண்டே சமையலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வாங்க கிளம்புறேன். ஓஹோ. போய் வாங்கிட்டு வந்து சண்டே சமையலை சமைக்க போகிறேன். வெரி குட். போவோமா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. இங்க எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? அப்பா அங்கே இருக்காரு. கிளீனிங். அப்பா உள்ள அமிச்சிட்டு நீங்க வேடிக்கை பார்க்குறேன். நம்ம கூட்ட வரிசையாக உட்காந்து க்ளீன் பண்ணி தராங்க. யாரா உரிக்கிறாங்க, நண்டு காணும், மீனுங்க கட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையாக கடை, உரிக்கிற கடையாக நிறைய இருக்கு. இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது நம்பிக்கை யாரும் வாங்கியிருக்காங்க. செடி எதுவும் என்னம்மா கறி வாங்க வரேன், மீன் வாங்க வரேன்னு சொல்லிட்டு செடி வாங்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் வந்தா கறி மீனோட போயிருப்பேன். என் கூட வந்து யாரு? உங்க டாடி. எல்லாம் செடி கடை தான் மெயின். செடி, மண்ணு, என்னென்ன வாங்கணும் எல்லாம் வாங்கிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டியா? என்னது இது? இது மட்டன் கொத்துக்கறி. பிரேக்ஃபாஸ்ட் கொத்துக்கறியும் சப்பாத்தி. கொத்துக்கறி மசாலா சப்பாத்தி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெயின்போ ரெயின் ட்ராப்பா? இது வந்து ரெயின்போ ரெயின் ட்ராப் போல 7 கலர். குக்கர் வச்சாச்சு. குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய். ஆல்ரெடி கொத்துக்கறி ரெசிபி இருக்கு, நான் அதை மேலே வச்சிடுறேன். அந்த பார்த்துப்பாங்க. கொத்துக்கறி செஞ்சுருக்கோம் ஏற்கனவே. அதுவும் ஒரு மார்கழி மாதம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது தான். எண்ணெய் காஞ்சதும் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் லவங்கம், சோம்பு, பட்டை, அன்னாச்சி மொக்கு ஒரு சின்ன துண்டு போட்டுடுறேன். அது பொரிஞ்சதும் வெங்காயம். எப்போ உள்ள இறக்கல இதோ இது நல்லா வதங்கின அப்புறம் தான் பச்சை வாசனை போகணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வெளியே வரும்போது இந்த மட்டனை ஃபுல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கி அவர் நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு லெவல் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா மசாலா தொக்கா என்னது அது கொத்துக்கறி மசாலா சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக வந்துடும். பண்ணிடுவேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை போட்டுடலாம். மட்டன்னா கொத்துக்கறி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இறக்கிடுவேன்.
வேறு என்னென்ன வாங்கியிருக்கீங்க? என்ன வாங்கியிருக்கேன் பாரு. சிக்கன் கோழிக்கறி. என்னம்மா ஸ்டுடியோ போய் வேலையை பார்த்துட்டு வரதுக்குள்ளே நான் இங்கே கால்வாசி வேலைன்னு சொல்லலாம். கால்வாசி வேலையை முடிச்சிட்டேன். மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது போனோமே, லஞ்சு செய்யும்போது வந்தால் அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ரெடி. இப்போ மீன் குழம்பு தாளிக்க போகிறேன். சிக்கன் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். அவ்வளோதான். மீன் வறுக்கணும், மீன் குழம்பு வைக்கணும், அப்புறம் அவ்வளோதான். ரசம் வைக்கணும். ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று அப்படியே ஏற்றி அடிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இப்போ என்னென்ன ரெடி ஆகுது? இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆச்சு, மீன் ரெடி ஆச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே போய் நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். முடிஞ்சுதா மாதாஜி? முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இதை முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இது செய்யணும். சிக்கன் பிடிக்கணும். இது என்னது? திரும்பி அவ்வளோ காரம் சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு இனி. வெரி குட். இந்த மம்மி ரோசாப்பூ. சின்ன ரோசாப்பூ. ரோஸ் பெட்டல்ஸ் போடணுமா? சும்மா 2-3 ஃபுல்லிங். இது வாசனையா. இந்த ரெசிபி சொல்லியிருக்கலாம்ல? ஆமாம்ல, நீ இல்லை, நான் ரெசிபி சொல்ல முடியல. ஓகே, நாளைக்கு திருப்பியும் செய்ய நான் ரீல் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து எறா கீ ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ரான் கீ ரோஸ்ட் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன தேவையான பொருளாக எடுத்து வச்சிட்டேன். இது 2 அதுக்கு தேவையான பொருள் தான். இப்போ சிக்கன் 65 பொரிக்கணும். அவ்வளோதான். 2 வேலை. ஓகே. ஆமாம், சிக்கன் 65 ரெடி ஆகுதா? ஆமாப்பா. எறா கீ மசாலா ரெடி ஆகிடுச்சுப்பா. எறா கீ ரோஸ்ட். எறா கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எறா கீ ரோஸ்ட் வந்து ரீல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். அதோட ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு வரும். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். 65 நாளே நல்லா இருக்குது. 65 கோழி 65 நாளில் கட் பண்ணது தான் 65. இல்லை, 65 விதமான மசாலா போடுவாங்களா, தான் 65. அதெல்லாம் கிடையாது. 65 நாள் பிறந்து 65 நாளில் கட் பண்ணி சாப்பிட்றது தான் 65 சிக்கன். எது உண்மைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது தான் கரெக்ட். நான் சொன்னது தான் கரெக்ட் கிடையாது. 65 நாள் வளர்ந்தது. அப்போ தான் இந்த 65க்கு சாஃப்டாக இருக்கும். பெரிய அப்போ ஆரஞ்சுனா நாள் ஆயிடுச்சுன்னா முத்தி போன கோழி மாதிரி இருக்கும். நச்சுக்கும். அப்போ ஒரு ஃப்ரூட் வருது ஆரஞ்சுனா, அதுவும் 65 நாள் செஞ்சு. 65 ரெடி. பேசுறதே கண்டுக்க மாட்டாங்க. டூஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் வறுவல், கிழங்கா மீன் குழம்பு, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, எறா கீ ரோஸ்ட், எறா மசாலா, ஈரல் வறுவல், மட்டன் கீமா, தக்காளி ரசம், சுட சுட சாதம், சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்றதுக்கு பிரிணி எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.